வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான பச்சை மிளகாய் ரசம் செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தக்காளி 1 மீடியம் சைஸ், புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு, பச்சை மிளகாய் 1 காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, கறிவேப்பிலை தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, பூண்டு 4 பல், மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு, மஞ்சள் தூள், ரச பவுடர், உப்பு, வீட்லேயே அரைச்ச ரச பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், தண்ணி 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் தக்காளியும் புளியும் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருங்க. ரசம் பொதுவாக பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்காமல் செய்வோம். ஒரு டைம் இந்த மாதிரி தக்காளியும் புளியும் ஃபஸ்ட்டே கொதிக்க வச்சு செஞ்சு பாருங்கள். ரசத்தில் கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியும் புளியும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. நல்லா ஆறின பின்னாடி தக்காளியும் புளியும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைக்கிறதுனால ஸ்வீட்டான டேஸ்ட்டும் கிடைக்கும், அதே மாதிரி ஈஸியாக நமக்கு ஸ்மாஷ் பண்ணவும் முடியும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே இப்போ பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு நல்லா காரமெல்லாம் அதில் இறங்குற மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரசம் ரொம்ப ப்ளைனாக ஆனால் சுருக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகாயோட டேஸ்ட் தனியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயோட சீட்ஸ் வேண்டான்னா நீங்கள் அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளி கரைசல் ரெடியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ரசத்தை தாளித்து விட்டுறலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் எப்பயும் போல் அதில் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் அதில் கறிவேப்பிலையும் பூண்டும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள். அதோட எசன்ஸ் ரசத்தில் இறங்குச்சுன்னா ரொம்ப ஹெல்த்தி. பூண்டு ஒரு 4-5 பல் தட்டி போட்டுக்கோங்க. பூண்டையும் ஒதுக்கி வைக்காமல் சாப்பிடுங்க. ஸோ பூண்டு கறிவேப்பிலையும் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பூண்டு தட்டி போடும்போது நமக்கு ரசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும், வாசமும் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி பூண்டு கறிவேப்பிலையும் நல்லா வதங்கின பின்னாடி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், ரச பவுடர், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரச பவுடரோட இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரச பவுடர், மஞ்சள் தூள் லைட்டாக மிக்ஸ் ஆன உடனே இந்த புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறத நீங்கள் ஊற்றிக்கலாம். புளி கரைசல், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கரைசலை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ மைல்டாக கொதி வந்தால் போதும், ஏன்னா ஏற்கனவே கொதிச்சிருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை வாசத்துக்காக மட்டும் கிடையாது, மல்லித்தலையில் அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ மல்லித்தலையை ஒதுக்கி வைக்க வேண்டாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே ஒதுக்கி வைக்காமல் அப்படியே சாப்பிடலாம். ஸோ ரொம்ப கொதிக்க வேணாம், ஓரளவு சூடாகட்டும். இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நான்வெஜ் குழம்பெல்லாம் செஞ்சப்போ ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.